ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் விகே. இந்த ஜென்ரேஷனில் எல்லோருமே ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஒரு நிலைமையில் ரிசர்வ் வங்கி டெபிட் கார்டு மற்றும் கிரெடிட் கார்டு இது தொடர்பான சில விதிமுறைகளில் மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆர்பிஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா வங்கிகளுக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. இந்தியாவில் கிரெடிட் கார்டு மற்றும் டெபிட் கார்டு பயன்பாடு அதிகமாக இருக்கிற நிலைமையில் அது மூலமாக நடக்கும் மோசடிகளும் அதிகமாக இருக்குது. இந்த ஒரு நிலைமையில் இந்த டெபிட் கார்டு மற்றும் கிரெடிட் கார்டு பரிவர்த்தனைகளை பாதுகாப்பானதாக மாற்றணும் அப்படிங்கிற நோக்கத்தோட ரிசர்வ் வங்கி நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதாவது கார்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அந்த டிரான்சாக்ஷன் பாதுகாப்பானதாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்காங்க. வங்கி வாடிக்கையாளர்களோட நலன்களை பாதுகாப்பதற்காக ரிசர்வ் வங்கி தொடர்ந்து முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்காக ஒரு சில விதிமுறைகளும் மாற்றப்பட்டிருக்கு. வாடிக்கையாளர்களின் டெபிட் கார்டு மற்றும் கிரெடிட் கார்டு தகவல்களை பேமெண்ட் நிறுவனங்கள் சேமித்து வைக்காமல் இருக்க ரிசர்வ் வங்கி நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. கார்டு பரிவர்த்தனைகளை எளிதாக்கும் வகையில் ரிசர்வ் வங்கி ஈடுபட்டு இருக்கு. அதுக்காக பிரத்யேக தொழில்நுட்பம் உருவாக்கப்படுவதாக கூறப்பட்டிருக்கு. கிரெடிட் கார்டு மற்றும் டெபிட் கார்டு தகவல்களை வைத்திருப்பது தொடர்பான விதிமுறைகள் ஆகஸ்ட் 1 முதல் அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆர்பிஐ. அந்த புதிய விதிகளின்படி வாடிக்கையாளர்களின் டெபிட் கார்டு மற்றும் கிரெடிட் கார்டுகளின் முழு தகவல்களையும் பேமெண்ட் அக்ரிகேட்டட் நிறுவனங்கள் சேமிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த புதிய விதிமுறைகளின்படி பேமெண்ட் அக்ரிகேட்டட் நிறுவனங்கள் வாடிக்கையாளர்களின் டெபிட் கார்டு மற்றும் கிரெடிட் கார்டு தகவல்களை சேமிக்க முடியாமல் போவது மட்டுமில்லாமல் அதற்கான அங்கீகாரமும் வழங்கப்படாது அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த விதிமுறைகள் அமலுக்கு வந்ததும் கார்டு வைத்திருப்பவர் மற்றும் கார்டு நெட்வொர்க் இவங்க 2 பேருக்கு மட்டும்தான் அனைத்து பரிவர்த்தனை விவரங்களும் தெரியணும் அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க. இந்த விதிமுறைகள் ஆகஸ்டுக்கு அப்புறம் தான் கொண்டு வரப்படும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு சில தொழில்நுட்ப வல்லுநர்களின் அறிவுரைப்படி இதற்கான இறுதிக்கட்ட முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி தெளிவாக சொல்லணும் அப்படின்னா ஆர்பிஐ கிரெடிட் கார்டு மற்றும் டெபிட் கார்டு இந்த மாதிரியான ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணுறவங்க அவங்களோட அமௌண்ட்டை ஒருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்களோட டேட்டாஸ் எதுவுமே தெரியக்கூடாது. நீங்கள் என்ன கார்டு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டு எந்த நெட்வொர்க்கோ அந்த நெட்வொர்க்குக்கு மட்டும்தான் உங்களோட டேட்டாஸ் தெரியணும். அதுபோக உங்களுக்கு மட்டும்தான் அந்த அமௌண்ட் ஓரியன்டான டேட்டாஸ் எல்லாமே தெரியணும். நீங்கள் அமௌண்ட்டை யாருக்கு அனுப்புகிறீங்களோ அவங்க பெரிய கம்பெனியாக இருந்தாலும் சரி சின்ன கம்பெனியாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு உங்களோட டேட்டாஸ் எதுவுமே போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விதிமுறைகளை கொண்டு வர போகிறாங்க. ஸோ இது மூலமாக ஏடிஎம் கார்டில் நடக்கக்கூடிய பல்வேறு விதமானவும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா உங்களுடைய டேட்டாஸ் எல்லாமே ஒன்று உங்ககிட்ட இருக்கும், இல்லை அப்படின்னா உங்களுடைய ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் ஆப் அவங்கக்கிட்ட மட்டும்தான் இருக்கும். அதை தாண்டி தேர்டு பர்சன்ஸ் யாருக்குமே உங்களுடைய விவரங்கள் எதுவுமே போகாது. அதனால உங்களுடைய பல பண மோசடிகள் தவிர்க்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக நான் சொன்ன இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அப்புறம் ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும்.